கொண்டு நீ பேசுறதை சொல்ல என்னை தகுதி சொல்லப்படும் வார்த்தைகளுக்குரிய ஜீவியம் செய்ய உதவிச்சு இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் பிதாவே. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இயேசபேலும் ஸ்திரீயானவள் ஊழியக்காரர் ஏசித்தனம் பண்ணுவோம், விக்கிரகங்கள் படுத்தவளை புசிக்கவும் போதித்து அவளை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். 21, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளை தவணை கொடுத்தேன். தன் வேஷ மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. போதும், ஏதோ நான் அவளை கற்றுக்கடையாக்கி அவளுடைய விபச்சாரம் செய்வர்கள் அவனுடைய கிரிகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவளை மிகுந்த உபத்திரத்திலே தள்ளி அவருடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் சபையால சொல்றார். ஆண்டவர் அன்புள்ளவர் தானே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தண்டள்ளி உளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் 20 எழுதும் போது அவர் சொல்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பிலே அவர் மாறவில்லை, அன்புள்ளவராகவே தான் இருக்கிறார். ஆனால் இங்கே ஒரு நியாய தீர்ப்பை சொல்லுகிறார்கள். அது எப்படி? அதுவும் அவருடைய சுயரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட இயேசுக்காக அதிகமாக முன்னை பார்க்கலும் அதிகமாக அவர்கள் என்ன செய்கிறார்? கிரியை செய்த அந்த சபையை தேவன் அந்த சபைக்குள் ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். 1 யோவான் 4:16 நடுப்பாகம் பார்த்தா அதுல இருக்க தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:16. கர்த்தரை குறித்த ஒரு அறிவுக்குள் நாம் எப்பொழுதும் வளர வேண்டும், நாம் கலந்து வர வேண்டும். ஆண்டவர் அன்புள்ளவர் தான். ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லும் போது மோசேக்கு யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் அவருடைய நாமத்தை கூறுவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மை. 6ஆம் வசனம் பக்கம் 115. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதேவும் சத்தியமுள்ள தேவன்.
தன்னுடைய குணாதிசயங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். நான் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட மனது உடையவர் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அவர் அடுத்தது அவர் எப்படிப்பட்டவர் என்றால் உபாகமம் 32 அது 4ஆம் வசனத்தில் அவர் கண்மலை 265வது பக்கம், அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவருடைய வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாய கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், நீதியும் செம்மையுமானவர். அப்போ யாத்ரா 34:6 அவர் சொல்லும்போது அவருடைய குணாதிசயத்தில் இரக்கம், தயவு, கிருபை, சத்தியம் என்று ஒரு பக்கத்தை அவர் சொன்னாலும் அவர் தன்னுடைய மறுபக்கத்தை இஸ்ரவேலருக்கு எடுத்து காண்பிக்கிறார். எப்படிப்பட்டவராக அவர் காண்பிக்கிறார் என்றால் அவர் நியாய கேடில்லாத சத்தியமுள்ளது. பார்த்தீங்களா, ஆண்டவர் சொன்னால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். சத்தியாவியானவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் சத்தியத்துக்குள்ள ஆண்டவர் ஏற்றுடைய போதனைகளுக்குள் நடத்துவார். சொல்லிவிட்டு அவர் நீதியும் செம்மையுமானது, அவரிடத்துல எந்த பழுதும் கிடையாது. என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், சரியாக இருக்குமானால் அதுதான் 8:46. என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்தப்போம்? இந்த கேள்விக்கு இதுவரைக்கே பதில் சொல்ல முயற்சித்த எல்லாரும் தோற்று போனார். வாட்டர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? நான் இந்த வேதாகம இந்த உலகத்தில் இல்லாதபடிக்கு நான் அழித்து விடுவேன் என்று சொன்னார். கடைசியில் அவன் மறிக்கும் போது சொன்னது, நத்னா இயேசுவே நீரே வெற்றி பெற்றீர் என்று சொல்லி அவன் இருந்த வீடுதான் வேதாகமம் அச்சிடும் ஜன்னல் நினைக்கிறேன், அச்சிடுகிற ஒரு தொழிற்சாலையாக மாற்று. ஆண்டவருடைய ஒரு பகுதி இரக்கம், தயவு எல்லாம் இருந்தாலும் எபிரேயர் 12:29 வாசிங்கள். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. நீ அக்கினி போடும், அக்கினி போடும், அக்கினியை இறக்கும், அக்கினி அபிஷேகம் நல்லது, அதெல்லாம் ஆண்டவர் தரலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்? நாம் ஆராதிக்கிற தெய்வம், நாம் விசுவாசிக்கிறவர், அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அவர் பட்சிக்கிற அக்கினி. உபாகமம் 4:24 பக்கம் 228 அதுல வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற
அக்கினி அவர் எரிச்சல் உள்ளது. அவர் என்ன தேவனா? எரிச்சல் உள்ளது. நமக்கு எரிச்சல் வந்துடுறதுல நம்ம சொன்னதை கேட்கலாமா? எரிச்சல் வந்து சொன்னதை கேட்க மாட்டோம். தேவன் எரிச்சல் உள்ளது. அவருக்கு எரிச்சல் மூன்றது எது தெரியுமா? விக்கிரகார. தேவன் அருவருக்கிறதும் கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாகிறது என்பதை எசேக்கியேல் எடுத்து வாசி பார்த்தோம். விக்கிரகங்கள் அவருக்கு எரிச்சல். ஏன் அது எரிச்சல உண்டாக்குது? யாத்ராகமம் 21 10 கற்பனை வருதில்ல, 20ஆம் அதிகாரம். இருங்க நான் எடுத்துக்கிறேன். எந்த வசனம்? 1 2 3 4 5 நீங்க வார்த்து பார்த்தா அவர் அதுல மிக தெளிவாக ஒன்றை சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் நானே, நீ யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். 4ஆம் வசனம் அதுல வாசிங்க. 4 மேல வானத்திலும் கீழ பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாக்க கோப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டும். ஏன் அதை உண்டாக்க வேண்டாம் என்று சொன்னார் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது அவர் சொல்றார், சமாரிய தேவன் ஆவியாக இருக்கிறார். 24 வாசிங்க. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் சொல்லிட்டு அந்த எபிரேயர் 12:29 அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கான்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு முந்தின வசனத்தின்படி ஆராதிக்காவிட்டால் ஆராதனை என்று வருகிற அந்த இடத்துலதான் ஆண்டவர் என் மகிமையை ஒருவனுக்கும் விட்டு கொலை. எதை விட்டு கொடுக்க மாட்டாரா? மகிமையை ஒருத்தருக்கும் விட்டு கொடுக்க. அது எபிரேயர் 12:28 என்ன சொல்கிறது? அதில்லாத ராஜ்யத்தை பெருகளாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி திருவை பற்றி கொள்ளக்கூடும். ஏன் நீ திருவை பற்றி கொள்ளணும்? நீங்கள் ஏன் பயத்தோடு ஆராதிக்கணும்? ஏன் பக்தியோடு ஆராதிக்கணும்? ஏன் நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் ஆராதித்தா 29ஆம் வசனம் அதுக்கு பதில் இருக்கு. நம்முடைய தேவன் பட்சிக்கிறார். அவருக்கு எரிச்சல் வந்துடும். நிறைய ஆராதனை கர்த்தருக்கு பிரியமாயிருக்கா என்று சோதித்து பார். அது தேவனுக்கு சில சமயம் எரிச்சலம் உண்டாக்கி எரிச்சல் என்ன செய்யும்? உண்டாகும்.
ஆனால்தான் ஆராதனை வரும்போது ரொம்ப கவனமா நாம் இருக்க வேண்டியது. காரணம் இந்த ஒன்றுதான். தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஆராதனையை எந்த முறையில் தேவனுக்கு செலுத்த வேண்டுமோ அந்த முறையில நாம் என்ன செய்யணும்? செலுத்த வேண்டும். யாராவது உங்க சபையில டான்ஸ்லாம் ஆட மாட்டீங்களா? அதெல்லாம் கேட்டா பதில் சொல்லுங்க. எங்களுடைய ஆராதனைக்கு ஒரு அச்சிபாரம் இருக்கிறது. எபிரேயர் 12:28, யோவான் 4:24, ரோமர் 12:1. இதுதான் இந்த சபையுடைய ஆராதனையுடைய அத்திபாரம். இதை தாண்டிய விதத்திலும் ஆராதனையை ஆராதிக்க முடியாது. என்றைக்கு நம்மை காக்கக்கூடியது எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை, உபதேசம், சத்தியம். சத்தியம்தான் நம்மளை காக்கும். ஆனா இந்த இடத்துல இந்த ஸ்திரீயானவள், இவள் ஒரு தீர்க்கதரிசி என்பதை போன வாரம் எடுத்து உங்களுக்கு சொன்னேன். பழைய ஏற்பாட்டிலிருந்து அந்த இயேசபே, ஆதியாகமம் 10:19 வாசிங்களேன். ஆதியாகமம் 10:19 எந்த ஊரை சேர்ந்தவள் என்பது இருக்கும். கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும், அது முதல் சோதோம், கொமரா, அத்மா, செபாயம் வழியாய் காசா மட்டுக்கும் இருந்தது. இது யாருடைய இடம் தெரியுமா? 10:8 வாசிங்க. அதே 58. கூஷ் நிம்ரோத்தை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலி. இந்த நிம்ரோத்து தான் பாபேலை கட்டினான். 10ஆம் வசனத்தில் இருக்கு. அது போக இதுல எல்லாத்தையும் நீங்க வந்தா, இந்த சீதம் நோவாவுடைய மகன் கானான், சேம், யாப்பேத், கானான் இதானே? சேம், காம், யாப்பேத். 10:1 வாசிங்க. நோவாவின் குமாராகிய சாம், சேம், காம், யாப்பேத். இதுல இந்த காமுடைய சந்ததியில் வந்ததுதான் இந்த ஏசேது. இவர் இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவளாக. யோசுவா 11:8 வாசிங்க. யோசுவா 11:8 இந்த சீதோன் எப்படி இருந்தது? கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கைக்கு ஒப்பு கொடுத்தார். அவளை முறியடித்து பெரிய சீதோன் மற்றும் மிஸ்பத்மாம் ஆகி மட்டும் கிழக்கே இருக்க மிஸ்ர் பள்ளத்தாக்கு மட்டும் துரத்தி அவர்கள் ஒருவரும் மீதியாகபடி அவர்கள் வெட்டி போட்டார். நியாயாதிபதிகள் 10:12 பார்த்தீங்க. நியாயாதிபதிகள் 10:12 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் ஒடுக்கும் சமயங்கள் நோக்கி முறையிட்ட போது உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. சீதோனியர்கள் இஸ்ரவேலரை ஒடுக்கிறவர்களாக காணப்பட்டவர்கள்.
1 ராஜாக்கள் 16:31 ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 16:31 பக்கம் 452. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் பாவம் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காலம் நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பகாலின் குமாரத்தி ஏதபேலை வாகம் பண்ணதும் அல்லாமல் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு 17 நீங்க 9 பார்த்தீங்க. 1 ராஜா நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கி போதும் நீ பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற விதவிக்கு கட்டளையிட்ட. இந்த சீதோனியர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் லூக்கா 4:26 வரும். எதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கொள்றேன்னா, இந்த ஊரை சேர்ந்த இந்த பெண்மணி அவ்வளவு துன்மார்க்க ஸ்திரீ. 4:26 26 ஆகிலும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரத்த ஊரில் இருந்த ஒரு விதைக்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்துக்கு இதில் ஒரு தேவனுடைய கிரியை நாம் பார்க்க முடியும். சொல்றார், நீ கேரை தாட்டண்ட போய் என்ன செய்து கொள், விழுந்து கொள், அங்கே உன்னை போஷிப்பதற்கு காகத்தை கட்டளை. சரி, அவருக்கு காலையில இறைச்சி அப்பம், மாலையிலையும் இறைச்சி அப்பம், அங்க குடிக்க தண்ணீர் எல்லாம் இருந்தது. பஞ்சம் கொடுமையான பொழுது ஆற்றுல தண்ணி வச்சு. இப்போ ஆண்டவர் எலியாவை எங்கோ ஒழிச்சு வைக்காரு தெரியுமா? இதுதான் தேவ ஞானம். தேவன் செய்கிற கிரிகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள முடியல. அவர் சர்வ ஞானம் உள்ளது. தம்முடைய தாசனை ஊழியக்காரனை நாம வாசித்த அந்த வேத பகுதி இருக்கு பார்த்தீங்களா? இந்த சீதோனி ராஜாவுடைய குமாரத்தின் ஒரு இடத்துல சொல்ல போனா, ஏசபேல் நாட்டுக்குள்ளேயே கர்த்தர் எலியாவை ஒழிச்சு வச்சார். யோசித்து பாருங்க, ஏசபேல் என்ன செய்தா தெரியுமா? கொடுமையான ஸ்திரீ. கொடுமைன்னா அவ்வளவு மாதிரி மோசமான ஸ்திரீ கிடையாது. 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல அவள் செய்த காரியம் அவனை கண்டுபிடிப்பதற்கு ஆட்களை அனுப்பினாள் இருப்பார். 19:2 அப்பொழுது இயேசு பக்கம் 456 அப்பொழுது இயேசுவேல் எலியாவிடத்துக்கு ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாமே போனால் தேவன் அதற்கு அதுக்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொன்னார். ஆகாபு என்ன பண்ணார் தெரியுமா? அவர் செஞ்ச ஒரு காரியம் இருக்கு. அவர் அவர் கொடுக்கும்போது என்ன சொல்றாரு? அவர் எல்லாரும் எலியாவை தேடுறதுக்கு ஆளை அனுப்புறார். எலியாவை
தேடுறதுக்கு ஆள 1 ராஜாக்கள் 18:10 உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யம் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீர் இல்லை என்று அவள் சொன்ன போது அவன் அந்த ராஜ்யத்தை அந்த ஜாதியும் காணவில்லை என்று சத்தியம் வாங்கிட்டான். எல்லா இடத்துக்கும் அனுப்பலாம், சீதோனுக்கு அனுப்பல. ஏன்னா அவன் ராஜா ஒரு முட்டாள், பிசாசு முட்டாள், தந்திரக்காரன், வஞ்சகம். உனக்கு புத்தி இல்லை. என்ன அவன் அனகாப்புக்கு சொல்லி கொடுத்துருக்கான்ல, சொல்லிக் கொடுக்க கர்த்தர் விட மாட்டான். சத்துருவுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்ல ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டான். இதே போல சாலமனுக்கு விரோதமாய் யெரொபெயாம் எழுந்த போது யெரொபெயாம் எங்க போய் ஆண்டவர் ஒழிச்சு வச்சார் தெரியுமா? எகிப்துல. எகிப்துடைய பார்வோனுடைய குமாரத்தியை சாலமோன் திருமணம் முடித்திருந்தார். கர்த்தர் மறைக்கிற மனிதனை எந்த சக்தியால் கண்டுபிடிக்கவே கரத்தின் நிழலினால் உன்னை நோடி தேவ சித்தம் செய்கிற தேவனுக்கென்று வாழுகிற கர்த்தரை விசுவாசித்து பக்தியாய் தேவனுக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வருகிற எந்த ஒரு மனுஷனை, எந்த ஒரு மனுஷனை எந்த சக்தியாக அவனை தொடவே முடியாது. ஏன்னா கர்த்தரே மறைத்து வைப்பார். கர்த்தரே என்ன செய்வார்? மறைச்சு. கர்த்தர் மறைச்சு வைக்கும் போது எப்படியா தெரியும்? அது நம்ம பார்க்கலாம். அங்க 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல பார்க்கும்போது எனது யெரொபெயாமை ஆண்டவர் மறைத்து வைக்கிறார். இதுல வருது 1 ராஜாக்கள் 12 அதுலதான் அவனை குறித்து யெரொபெயாமை குறித்து அங்கே சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. அவனை 40ஆம் வருஷம் 11:40 பக்கம் 443 அது நிமித்தம் சாலமோன் யெரொபெயாமை கொல்ல பாய்த. நிறுத்துங்க. ஏன் நீ உனக்கு விரோதமாக கர்த்தர் ஒரு எதிரியை எழுப்பி விட்டா, நீ ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு எச்சரிப்படைந்து நீ மனம் திரும்பி உன்னை சீர்படுத்திக் கொள்வாயா? அதற்கு பதிலாக தேவனே அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற தேவன் தெரிந்து கொண்ட உண்மை தெரிந்த பின்பும் தீர்க்கதரிசி சொன்னா அது அப்படியே நடக்கும் என்பதை அறிவு சாலமோனுக்கு, ஞானமுள்ள மனிதனுக்கு இருந்தோ, தேவன் தெரிந்து கொண்டவனை சவுல போல கொலை செய்ய தேடுகிறான். தான் அநேக தவறு செய்யறான். ஒரு எதிரியை கர்த்தர் எழுப்பி தருவாரானால் கர்த்தரே அதை செய்கிறாரா சத்துரு செய்கிறானா என்பதை கண்டுபிடிக்கிற ஞானம் ஊழியர்களுக்கும் வேண்டும், விசுவாச மக்களுக்கு. கர்த்தர் எழுப்புனா கர்த்தருடைய பாதத்துல சரண்டர் ஆயிரும். உதாரணத்துக்கு அப்சலோமை கர்த்தர் எழுப்புனார் தாவீதுடையவர்கள். உடனே ராஜபாரத்தை விட்டுட்டு ஓடி போய் தேவனோட இனத்தை தான் சரண்டர் ஆயிரும். சாலமோன் அதை செய்யல. அதுக்கு பதிலாக அவன் என்னது ஏதாவது கொல்ல வாய்த்தேடினா. இப்ப பாத்தீங்க, யெரொபெயாம் எழுந்து
எகிப்திற்கு ஷீஷாக் என எகிப்தின் ராஜாவிடத்தில் ஓடி போய் சாலமோன் மகனை மட்டும் எகிப்தில் எகிப்துடைய பார்வன் குமாரத்தியை தான் சாலமோன் கட்டி அவ சொன்னான்னு சொல்லி என்ன செய்தாங்க, அவங்க ஒரு விக்கிரக என்ன செய்தாங்க எல்லாம் இருக்கு அந்த அதிகாரம் நீங்க பார்த்து பாருங்க. ரொம்ப அதை எடுத்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்து பாருங்க. எங்க கொண்டு போய் ஒழிச்சு வச்சாங்க, எந்த இடத்துல அவன் தேட மாட்டான்னு கர்த்தருக்கு தெரியுமோ அதே இடத்துல கொண்டு போய் கர்த்தர் ஒழிச்சு வச்சார். தேவன் மறைத்து வைக்கும் மனிதனை ஒருவராக கண்டுபிடிக்கவில்லை. அதேதான் ஆண்டவர் எங்க கொண்டு போய் எலியாவை வைத்தார், சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் அப்படி இருக்குல்ல, அந்த இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் என்ன சொல்லிட்டார், அவனை ஒழிச்சு வச்சு 4:26 என்ன சொல்லுது, சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதனுக்கு அனுப்பப்பட்டார். எல்லா ஊருக்கும் ஆளை அனுப்பி சத்தியம் வாங்கிக்கிட்டான். என்ன சத்தியம்? நான் எலியாவை காணவில்லை. சீதோனுக்கு மட்டும் அவன் சம்பந்தி மாமனார் ஊரு அப்படிதான நம்முடைய பாஷையில சொல்லணும்னா, அந்த சீதோன் நாட்டிலுடைய ராஜாவுடைய மகளை கட்டியிருந்த ஆகாபுடைய மாமனார்கிட்ட அனுப்பல. அதான் கர்த்தர் மறைச்சு வச்சிருக்க. எங்க எதிரே இருக்கானா அவனுக்குள்ளே கர்த்தர் நம்மளை மறைச்சு காப்பாற்றி. ஆனாதான் அவன் எதற்கும் பயப்பட. எலியாவை சொல்றார், நீ சீதோன் உள்ள சரப்தா ஊருக்கு போன ஒரு கேள்வி கேட்கல. எலியாவுக்கு தெரியும் இது ஏசபேலுடைய நாடு என்று தெரியும். தேவன் தன்னை பாதுகாத்தால் எந்த இடத்திலும் கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என்பதை எலியா அறிந்திருந்தார். இஸ்ரவேல மட்டும் வைத்து பாதுகாக்க மாட்டார். ஏசபேலுடைய நாட்டுக்கு போக சொன்ன அந்த நாட்டுக்குள்ளேயும் தேவன் என்னை பாதுகாக்க. இதுதான் கேள்வி கேளாமல் கீழ்ப்படுகிறது வாழ்க்கை. தேவன் உங்களை நடத்துவாரானா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்தும் போது, ஆண்டவரே நான் எப்படி போறேன்ல, கேள்வி கேளாம தான் நடந்துகிட்டே போனா போதும், நீதியை கர்த்தர் பார்த்து. ஹல்லேலூயா. மத்தேயு 11:21, 22 11, 21, 22 என்ன இருக்கு? கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களுக்கு செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீர்விலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தன. அப்பொழுதே ரெட்டுடுத்தி உட்கார்ந்து மனந்திருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேடுவதை பார்க்கலாம், தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேடுவது லகுவா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லு. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, சீதோன் பாகாலை ஆராதிக்கிற ஒரு தேசம், அதிலிருந்து வந்த அந்த இயேசபேல் அங்கே பாகாலுடைய வணக்கத்தை ஆராதனையை அவள் கொண்டு வந்து வைத்து இஸ்ரவேலை வழிவிலகி போக வைத்த அதே ஆவி இயேசபேல் மரித்து போயிட்டார்.
ஆனா வேத வேலை வைத்து ஆட்டின அந்த ஆவி புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள வந்திருக்கு. அதான் ஆபத்து. புரியுதா? சொல்றது உங்களுக்கு புரியுதா? இயேசுவே மாசத்தின்படி அவள் நியாயந்தீர்க்கப்பட்டு அவள் மரித்து போனாள். அதோட முடிஞ்சுட்டு நாம நினைக்கும் இல்ல, அந்த அவளை ஆட்டு வைத்த அந்த ஆவி புதிய ஏற்பாட்டு சபைக்குள் தீர்க்க தரிசனம் என்கிற பெயருக்குள் அது நுழைஞ்சிட்டு. அதனால நான் தீர்க்க தரிசனத்துக்கு எதிரானவன் அல்ல. புரிஞ்சு, வெளிப்பாடுகளுக்கு எதிரானவன் அல்ல. ஆனா தீர்க்க தரிசனம் என்கிற பெயரில் குறி சொல்லுகிற ஆவி, ஏதபேலின் ஆவி, இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக அது பேசும். சத்தியத்துக்கு புறம்பாக. ஆவியானவர் யார்? ஆவியானவர் சத்திய ஆவியானவர். அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்கும், யோவான் 16 அதிகாரம் 13ஆம் வசனம் பக்கம் 152. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். 14, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். தன்னை மகிமைப்படுத்துகிறவர் அல்ல. புரிந்து, கிறிஸ்துவின் ஆவியானவர் என்றும் சத்திய ஆவியானவர் என்றும் தேவ ஆவியானவர் என்றும் கர்த்தர் என்றும் தேற்றவாளன் என்றும் அழைக்கிற பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படிதான் அவர் வந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை தான் அவர் மகிமைப்படுத்துவார். அப்போ தீர்க்கதரிசி என்ற பெயரில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் சத்தியத்துக்கு புறம்பாக சொன்னார். சத்தியம்னா என்னது? 66 புத்தகத்துல இருக்க. தான் நான் உங்களுக்கு சொல்றேன், வேதம் வாசி. இன்றைக்கு ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. போனோம், அனுபவம் காலையில் போனோம். பைபிள் வாசிக்கிறீங்களா? ரோமன் கத்தோலிக்க சபையை வாசிக்கிறோம். நீங்கள் சொன்ன வேத பகுதியை வாசிக்கிறோம். சங்கீதம் 23, 91, 103. இதோ ஒரு 2 மாதத்துக்கு முன்னால சொன்னது 12 ஜபம். இதோ ஒழுங்க செய்கிறாங்க. என் குடும்பத்தில் என் பிள்ளை வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்திருக்கிறார். ஆண்டவர் அவளை ஆச்சரிக்க என்னை ஆச்சரிச்சு அவங்களுக்கு அடுத்தபடி சொல்லி பிள்ளை பிறந்தோன்னு நம்ம என்ன செய்யறோம்? சீனி தண்ணி தானே ஊத்துறோம். அத மாதிரி அடுத்தபடி சொல்லித்தாரேன், நீங்கள் அதை செய்ய சரியான பைபிள் எடுத்துக்கோ. யோவான் எழுதின சுவிசேஷத்தை ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசி. அவங்களுக்கு வேதத்தை கொஞ்சம் கொஞ்சமா காட்டும். அவர்களுக்குள் விசுவாசம் இருக்கு, அவர்களுக்குள் தேவ பக்தி இருக்கு, அவர்கள் கர்த்தரை நம்புகிறார்கள். ஆனா கர்த்தரை அறியணும்னா எதுல இருந்து தான் அறிய முடியும்னா இந்த 66 புத்தகத்தில் இருந்து தான் அறிய. சத்தியத்தை அறிய அறிய நமக்கு தெரிஞ்சிடும் எது தவறான உபதேசம்,
தவறான தீர்க்க தரிசனம், ஆண்டவர் இப்படி வெளிப்பாடு கொடுக்க மாட்டார், கர்த்தர் இப்படி பேச மாட்டார் என்பது எதன் அடிப்படையிலே நாம் பகுத்தறிய முடியும் என்றால் வேத வாக்கியத்தின் அடிப்படை. அதனால்தான் நாம் மறுபடியும் சபை சொல்றது வாசனம் வாசனம். நீங்க 119 சங்கீதம் வாசிப்பாரு, பக்கத்துல ஒரு நோட்டு வச்சுப்பாங்க. வாசிக்கும்போது சும்மா டெல்லிகிராம் ஐயா சொல்லும்போது அருமையா சொன்ன, கவனக்குறைவாய் வாசிக்க கூடாது. பாடம் படிக்கும் பொழுது எப்படி கவனமாக படிக்கிறோமோ, வேலை செய்யும்போது எப்படி கவனமாக வேலை செய்யும், அதுபோல வேத வசனத்தை படிக்கணும். அருமையான ஆலோசனை, புத்திமதி நான் செய்ய ஆரம்பித்திருக்கிறேன். இதுவரை வார்த்தைகளை வாத்திர முறையை மாற்று. நாம் எப்பொழுதும் முன்னேற வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். தேவன் நம்மை உயர்த்தியிருந்தார், அவர் நம்மை கனப்படுத்தியிருந்தார், அவர் ஜீவன் கொடுத்த தெய்வம் நம்மை ஆச்சரியம். 110 சங்கீதம் வச்சுக்கோங்க. பார்த்துக்கிட்டே வரும்போது சங்கீதக்கான ஜபம் ஒரு தலைப்பு போடுங்க, இன்னொரு பக்கம் தீர்மானம்னு போடுங்க. அப்படியே அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கிட்டே நான் ஒரு 50 எடுத்து பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தேன். இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. அதில் ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்த ஒரு வீட்டுக்கு போகும்போது அதை கொடுத்தேன். பைபிள்ல வச்சு அவர் அடுத்த சொன்னாரு, ஐயா இதை நான் தினமும் வாசித்து ஜெபிக்கிறேன். சங்கீதக்காரர் சொல்லும் போது என்ன சொல்றார், எனக்கு உணர்வை தாரு, மத வசனத்தை எனக்கு போதி, வழிகளை எனக்கு காண்பு. 50 ஜப விண்ணப்பம் எழுதி கொடுத்திருந்தால் எனக்கு எங்க வச்சேன் இருந்தா நம்ம சபை கூட நான் திரும்ப பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவேன். ஏன்னா இந்த ஆவி சபைக்குள் எப்படி நுழைஞ்சதுன்னா, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம், தீர்க்க தரிசி மூலம் உள்ளவர். அந்த மூலம் எப்படி வந்தது? என்னுடைய ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிக்கணும். அப்போஸ்தலர் 15:28 வாசிங்க சொல்லி நான் இன்னைக்குள்ள சப்ஜெக்ட முடிக்கிறேன். 15:28 பக்கம் 188. எவை எனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு சத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே என்று ஆதி அப்போஸ்தலர்கள் புறஜாதி சபைகளுக்கு கொடுத்த இந்த உபதேசத்துக்கு விரோதமாக முதலே சொன்ன வசனத்துக்கு புறம்பா எதிரடையாக தீர்க்கதரிசி என்கிற பெயரில், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம் என்கிற பெயரில் கர்த்தர் எங்களோடு பேசுகிறார் என்ற ஒரு மாயையான அனுபவத்தின் அடிப்படையில் அவங்க அங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இதை செய்யாதன்னு. இவ என்ன செய்யறா? இதை செய்யலாம் என்று சொல்லி. அப்ப அந்த ஊழியக்காரன் என்ன சொல்லணும்? அந்த தேவராஜ ஊழியக்காரன், உன் தீர்க்க தரிசனத்தை கொஞ்சம் நிப்பாட்டு, அப்போஸ்தலர்கள் எங்களுக்கு இதை செய்யக்கூடாது என்று நிருபத்திலே சொல்லி இருக்கிறார்கள், ஆகவே நாங்கள் செய்ய மாட்டோம், நீ சபை விட்டு வெளியே போ, சபைக்குள்ள இருக்காதுன்னு அவ்வளவு விலக்கி இருக்கணும். அதுக்கு பதிலாக அவர் என்ன செய்தாராம்? இடம் கொடுத்தார். இதான் வஞ்சனை, இதான் பிசாசு செய்கிற
வஞ்சகம் வசனத்துக்கு புறம்பாக சொல்லி அது தவறு அல்ல என்று சொல்லுகிற நிலைமையில் வரும்போது கேட்பதற்கு இனிமையாக, ஆனால் தேவனுக்கு எரிச்சலை உண்டாகும். கிருபை